நன்றி. உற்சாகமான காலை வணக்கம் அன்பு உறவுகளே. உற்சாக வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் திருமதி வாணி நடாமோகன் அவர்களுக்கும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கும் என் இனிய காலை உற்சாக வணக்கத்துடன் சமூக ஒருங்கிசைவை வலியுறுத்தும் ஆண்டு 2025ஆகவும் உழைப்பின் மகத்துவத்தை ஊக்குவிக்கும் சிறப்பு மாதம் இம்மாதம் வைகாசி மாதம். இன்றைய தினம் 30ஆம் தேதி 5ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. இதுவரைக்கும் என்னை வாழ வைத்திருக்கும் என் அன்னைக்கு நன்றியினை தெரிவித்து இறைவனுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சமய மும்மத சமய சிந்தனைகளுடனும் பொது சிந்தனையுடனும் மற்றும் தேவாரம் பன்னிசை மற்றும் கேள்விக்கணை இன்று இருக்கிறது. அதன் பின்னர் சொல் தேடல் இருக்கிறது, சொல் விளையாட்டும் இருக்கின்றது. ஜேம் அவர்களுடைய நிகழ்ச்சி. நேரம் இருப்பின் இடையில் ஏதாவது நாங்கள் கருத்துக்கள் இருந்து அதை பகிர்ந்து அந்த நிகழ்வு டைம்களில் நாங்கள் அதை ஒதுக்கிக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு தமிழர் அக்காவிடம் சமய சிந்தனைக்காக நான் அவரிடம் ஒப்படைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் செல்வி நித்யானந்தன் அவர்களே. இப்போது ஜானடேசன் அவர்கள் மட்டும்தான் சிந்தனை நேரத்தில் இணைந்திருக்கிறார், மற்றவர்கள் ஒருவரையும் காணவில்லை. ஆகவே ஜானடேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய கால உற்சாக வணக்கம் அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் கோபாலனி செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் இந்திய சிந்தனையில் இருந்திருக்கும் தோப்பாளனி தவமிழர் கல்விராஜனுக்கும் அனைத்து பாமுற கலைவாணி மோகன் அவர்களுக்கும் மற்ற பாமுகர்களை அனைவருக்கும் எனது இந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாவிலும் கூறிக்கொண்டு நன்றி ஜாங்கடேசன். உண்மையாக சிந்தனையாக நான் அதை தருகிறேன் என்றால் இந்த மாதம் அன்னமரியாள் என்ற மாதமாக இருக்கின்றது. நான் உண்மையாக அன்னமரியாளை நான் மிகவும் பக்தியுடன் வணங்கு இருந்தான். நான் இந்த பிரயாணத்தை தொடங்கும் போது நினைத்தேன், எப்படி நான் இதை செய்து முடிக்க போகிறேன், எப்படி நடந்து போக போகிறேன் என்று. உண்மையாக பக்க துணையாக முதல் தரம் ரெண்டாம் நாளும் முதல் நாள் எனக்கு சரியான கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் எனக்கு பக்கம் துணையாக கலைவாணி மோகன் தான் எனக்கு பக்க துணையாக பக்கத்தில் பிடிச்சு கொண்டு வந்து மாறி மாறி சர்வீஸ் எல்லாரும் அப்படி பிடிச்சு கொண்டு வந்து எனக்கு ஒரு தென்பை தந்தார்கள். அப்போதான் நான் திடீர்னு அன்னமரியால் தான் அவைகளை விட்டு என்னை கூட்டிக் கொண்டு திரிகிறார்கள் என்பதை நான் உணர்ந்தேன். என்னதான் இருந்தாலும் நாங்கள் இறைவனுடையோ இல்லை அன்னமரியாளுடையோ அவன் ஒரு இறைவன் தான். நாங்கள் ஒரு பக்தி வைத்தால், உண்மையாக அது நம்பிக்கை வைத்தால், உண்மையாக அது எங்களுக்கு பின்னுக்கு நல்ல லேசாக இருக்கும். இன்றைக்கு நான் மிக மிக சுகமாக இருக்கின்றேன். அதுக்கு அன்னமரியாளுக்காக வேண்டி நான் இன்றைக்கு அவன் நாள் இன்றைய கடைசி நாளாக்கும் அவள் என்னை பாதுகாணிக்காக என்னை ஒப்பு கொடுக்கின்றேன். இந்த செய்த நன்றிகளுக்காக நன்றி. மற்ற எனக்கு பக்கத்துணையாக இருந்த எல்லோருக்கும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றேன். அன்னமரியாளை நான் குறைத்து தினமும் ஒரு சிவமாலை நான் இயலோட போயிருந்தாலும் சிவமாலை சொல்லி கொண்டு தான் போவேன். இயல் கழித்து கொண்டு இருந்தாலும் மனதுக்குள்ள அந்த சிவமாலை போய் வரைக்குள்ள அந்த சிவமாலையை நான் மறக்கிறது இல்லை. ஏதாவது மனதுக்குள்ள சொல்லி நினைத்து கொண்டு போவேன். அப்போ அன்னமரியாளம் எனக்கு பக்கத்துணையாக இருந்தாள் என்பதை இந்த மாதம் அன்னமரியாளம் வணக்க மாதம் அப்படியால் அவருக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் அவருக்கும் என்ற பாதத்தில் அவருக்கு சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். தாமதர் கல்விராஜன் அவர். நன்றி ஜானடேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அற்ற பாலன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிமையான காலை வணக்கம். நமது அன்பான சகோதரி திருமதி தோமர் கல்விராஜன், எப்படி நலமாக உற்சாகமாக இருக்கீங்களா? காலை வணக்கம் பாலன், நான் நலமாக உற்சாகமாக இருக்கிறேன். நன்றி. நீங்கள்? நானும் அதே நேரத்தோடும் உற்சாகத்தோடு இருக்கும் சகோதரி. நன்றி சகோதரி. இப்படி சகோதரிக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அப்படியே அன்பு சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் கால வழக்கங்களையும் சோழங்களையும் விசாரித்தபடி அப்படி அன்பு சகோதரி திருமதி செல்வி நித்யானந்தனுக்கும் கால வழக்கங்களையும் சோழங்களையும் விசாரித்தபடி நாளை காண தந்த இயேசுராஜனுக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு எங்கள் பாமோத்தின் அதிபர் திருவாளர் நடாமோகன் குடும்பத்தினரையும் மற்றும் பாமோத்தில் கலந்து சிறப்பிக்கின்ற அனைத்து குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுராஜனுடைய நிறைந்த ஆசீர்வாதங்கள் என்றென்னு கிடைக்கும்னு சொல்லி ஒவ்வொருவரையும் மாற்றிக்கொண்டு கண்டிருந்து இச்சங்களுடைய வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ நட்சத்திர இலக்கம் சகோதரி 524 என்று சொல்லிக்கொண்டு
பழமை போல புதிய ஏற்பாட்டில புனித லூக்காடுங்க சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 23-34 முடிய. இயேசுனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். அவன் மிகுந்த துக்கமடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கு இயேசு, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அதற்கு இயேசு, மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்றார். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றான். அதற்கு இயேசு, தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு இயேசு 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்க தரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துன்பப்படுவார். எப்படியெனில் அவர் புறஜாதியாரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துன்பப்படுவார். இயேசுவை வாளினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இயேசுவை வாளினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே இயேசு உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். இவைகளில் ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. அவைகளின் பொருள் அவர்களுக்கு மறைவாயிருந்தது. இயேசு சொன்னவைகளை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. தொடர்ச்சி சகோதரி நாளை தொடர்பு கட்டிக்கொண்டு ஒரு பாடல். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காயேங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எமக்கப்பா. தேனில்
வற்றாத அமுதமே, தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே, நாம் தேடினால் கிடைக்கின்ற ஒப்பற்ற செல்வமே. அன்பான தகப்பனே, இயேசுராஜனே, மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த கிருபைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் ஒரு கொடான கொடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு, மேம்பட்ட தகப்பனே, எல்லா குடும்பங்களும் தேவையை சந்திங்க ராஜா, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதுக்கான அனுசரம் தகப்பனே. மற்றும் உங்களது பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் வழி சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்லவிருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ தகப்பனே, எல்லா இடங்களிலும் உங்களது பிரசன்னம், உங்களது பாதுகாப்பு, உங்களது ஆய்வு கவனிக்க வைக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட பிறர் மூலம் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ இந்த கொள்ளை நோயோட ஏற்பட வேண்டும் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் வேலி அடைத்து அனைவராடையும் பாதுகாப்பாக அடுத்தபடி ஜபிக்கிறேன் ராஜா. இப்படி நீங்கள் தினமும் பாதுகாத்து வருவதற்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக அவன் எடுத்துக் கொண்டிருப்பதற்காகவும் மீண்டும் முறை இயேசுராஜனுக்கு கொடான கொடி அனுசரித்த தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கும் நிறைந்த ஞானத்தையும் அவர்கள் செல்லுவிடவெல்லாம் உங்கள் ஆணி பாய்ந்த காலம் அவர்களோடு கூடவே இருந்து பாதுகாப்பு அடுத்தவன் ஜபிக்கிறேன் ராஜா. அதுக்கு அவன் நடிச்சு தகப்பனே சோத்திரம் சோத்திரம். மற்றும் தகப்பனே, பாமோத்தின் அதிபர் குடும்பம் கையிட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் நிறைவாக நிறைவாக என்றென்றும் ஆசீர்வதித்து வழிநடத்த சொல்லி அதை எடுத்துக்கொண்டு சாரி விடவர்றேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் பாலன் அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து டேவிட் அந்தனி அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். Ave Maria, nei mater alma, atque sempervico, felix elipota, atque sempervico, felix elipota. Ave Maria, Dei mater alma, Ave sempervico, felix elipota, Ave sempervico, felix elipota. பிதாச்சுதன் தூயாவியின் பேராலே ஆமேன். இறை புகழ்ச்சி உமக்கே. கடவுளே அனைத்த உலகின் வேந்தர் நீரே என்கின்றது திருப்பாடல் 47. காலை வணக்கம் சகோதரி திருமதி கலைவாணி மோகன் அவர்களே. இன்றைய நாளை தொகுத்து வழங்கும் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? காலை வணக்கம். நான் உற்சாகமாக இருக்கிறேன், நன்றி. நீங்கள்? அந்நலமாக இருக்கின்றேன், நன்றிகள். உங்கள் குடும்ப நல உற்சாகத்திற்காக இறைவனை பிரார்த்தித்து பாமுக உறவுகளுக்கு காலை வணக்கம் கூறி கிறிஸ்தவ நற்சிந்தனை வழங்குபவர் பிரான்சில் இருந்து டேவிட். கிறிஸ்தவ நற்சிந்தனை தொடரன் 1556 பாஸ்கா காலம் 6ஆம் வாரம் என்று வெள்ளி தினமுமாகும். தம் தாயாராம் கன்னி மரியாளை நாம் புகழ்ந்து பாடுவோம். அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே, அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே, இறைவன் படைத்த களிலே இயேசுவை தந்த முகிலே முகிலே, தூய்மை பொழியும் நிலவே நிலவே, துணையே வாழ்வில் நீயே, அம்மா உந்தன் அன்பினிலே அருள்வாய் எமக்கு அடைக்கலமே. வாழ்த்தொலியாக அல்லேலூயா அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து மாட்சியை அடைய வேண்டும். அல்லேலூயா. இன்றைய நற்செய்தியாக புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16 இறை வார்த்தைகள் 20 to 23 வரை.
அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்து விட்டதால் வேதனை அடைகின்றார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகின்றார். இப்போது நீங்களும் துயருகின்றீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்சிந்தனையாக, மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தபின் அவரில் நம்பிக்கை வைக்கும் எவருக்கும் எந்த குறையும் ஏற்படாது என்பதை இங்கே நமது ஆண்டவராகிய இயேசு இன்றைய நற்செய்தியிலே சுட்டிக்காட்டுகின்றார். ஆகவே நான் சென்று தூயாவியாரவரை உங்களுக்கு அனுப்புவேன். நான் சொன்றால்தான் அவர் உங்களிடம் வருவார். அவர் உங்களை இறை ஞானத்தில் வழிநடத்துவார் என்று சொல்லி இயேசு தன்னுடைய நற்செய்தியிலே குறிப்பிட்டார். ஆகவே இன்றைய நாளிலே நாம் பார்க்க வேண்டியது என்னென்று சொல்லி சொன்னால், இன்றைய நாளிலே ஜோன் ஆஃப் ஆர்க் என்று சொல்லி இன்றைய புனிதை, அதாவது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர், பிரித்தானியாவிலே வைத்து தீ மூட்டப்பட்டு எரிக்கப்பட்டார். இலங்கையிலே, அதாவது மன்னிக்கவும், இலங்கையிலே அல்ல, பிரான்சிலே நடந்த அந்த பிரான்சுக்கும் பிரித்தானியாவுக்கும் இடையில நடந்த அந்த சண்டை நேரத்திலே இந்த பிள்ளை சிலுவையை தாங்கியவளாய் அவள் செல்லுகின்றாள். அவளுக்கு இறை பக்தி, இறை ஞானம் அதிகமாக இருந்தது. பக்தியுடனும் நம்பிக்கையுடனும் அவள் ஜபிக்கின்றாள். ஆனால் இருந்தாலும் அவளை பேய் பிடித்து விட்டது என்று சொல்லி அந்த பிரித்தானியர் அவளை சிறையில் எடுத்து அவளை தீமூட்டி கொன்றார்கள். இந்த புனிதையை பிரான்ஸ் என்று புனித ஜோன் ஆர்க் என்று சொல்லி கொண்டாடுகின்றது. கிறிஸ்துவில் மகிழ்ச்சி எப்படிப்பட்டது என்பதை பின்வருமாறு விளக்குகிறார் இயேசு. இந்த மகிழ்ச்சி இறைவன் தரும் மகிழ்ச்சி வெளிப்புற நிகழ்வுகளோ ஆட்களோ நமக்கு தருவதல்ல. இந்த உலகம் நமக்கு காட்டும் வழியில் இந்த மகிழ்ச்சி இல்லை. மாறாக இறைவனில் நாம் பெறுகின்ற மகிழ்ச்சி. இரண்டாவதாக, இந்த மகிழ்ச்சி நிறைவானது, முழுமையானது. காரணம், இறைவனில் எக்குறையும் இல்லை. அவ்வாறே அவர் தருகின்ற மகிழ்ச்சியிலும் குறை இல்லை. இந்த உலகத்தில் நாம் பெறுகின்ற மகிழ்ச்சி வெளி உலகை சார்ந்ததாக இருக்கின்றது. ஆனால் இறைவன் தரும் மகிழ்ச்சி அவரில் நிறைவானதாக இருக்கின்றது. மூன்றாவதாக, கிறிஸ்துவில் மகிழ்ச்சி என்பது கடந்த கால துன்பங்களை நினைவு கூறுகின்ற, மறக்க முடியாத கசப்பான நினைவுகளை மறந்து கடந்த கால நிகழ்கால மகிழ்ச்சியை இறைவனில் இருக்கும் அனுபவத்தை ருசிப்பதாகும். தாய் தன் பிள்ளையை பெற்ற பின்பு அவளின் துன்பங்கள் எல்லாம் மறைவது போன்று நம்முகள் துன்பங்கள் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நமது ஆண்டவராகிய இயேசு குறித்து நாம் தெரிந்து கொள்ளுவோம், புரிந்து கொள்ளுவோம், இறை நற்செய்தியை அறிவிப்போம். நற்செய்தியை நமதாக்கி நற்செய்தியின்படி வாழ்ந்து அதனை போதிப்பவர்களுக்கு துன்பங்கள் உண்டு, துயரங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, ஏன் தேவை என்றால் சாவும் உண்டு. நற்செய்தியை தமதாக்கி அனைவரும் வாழ்வு பெற அதனை அனைவரும் அறிவித்த இயேசுவை சிலுவையில் கொள்ளும் நேரம் வந்தது. சீடர்களோடு இருக்கும் நிமிடங்கள் எண்ணப்பட்டு விட்டன. இந்த சோக நேரத்தில் இயேசு, என்னை உண்மையிலேயே நீங்கள் பின்பற்றினால், என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ்ந்தால் உங்களுக்கு என்னை போல ஏமாற்றங்கள் உண்டு. சமுதாயத்திலிருந்து விளைவிக்க வைக்கப்படுவீர்கள். உங்களில் சிலர் கொல்லப்படுவீர்கள். ஆனால் துன்ப வேளையில் உங்களை அனாதையாக விடமாட்டேன் என்றார். ஆகவே இந்த நம்பிக்கையிலே நாம் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்டு இந்த வார்த்தையை நாம் அறிவிப்போம். அவருடைய புனித சீடர்களாக வாழுவோம். நற்சிந்தனையில் இணைந்திருந்த அனைத்து பாமுக உறவுகளுக்கும் இந்நாளிலே இறைவன் நிறையாசி வழங்க வேண்டி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்து விடைபெறும் இன்றைய நாள் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனித நடைபெற வாழ்த்துக்கள் கூறி அன்போடு விடைபெறுகின்றேன். அன்பு தங்கிய திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, கலைவாணி மோகன் அவர்களே, மீண்டும் ஞாயிறு தினம் நாம் இணையும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்ளுவது பிரான்சில் இருந்து டேவிட். திரபம் வீக்கெண்ட் போபுத்தோஸ். நன்றி. நன்றி. நன்றி, வணக்கம் டேவிட் அவர்களே. அடுத்து டேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம் திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும்
தொகுப்பாளியாக இன்று இணைந்திருக்கின்ற செல்வி நித்யானந்தன் அவர்களுக்கும் நச்சிந்தனையை தந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கங்களை கூறிக்கொண்டு அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு என்னுடைய நச்சிந்தனை தொடர் என்று 1683 என்று சொல்லிக்கொண்டு இன்றைய இறை வார்த்தையும் சிந்தனையாக, வாழ்க்கை விடை தெரியாத வினாவாக பலரையும் பயமுறுத்தி கொண்டு இருக்கின்றது. இந்த பூமியில் மனிதராய் பிறந்த அனைவருக்கும் துன்பங்கள் உண்டு. விபத்துக்கள், வியாதிகள், பொருளாதார நெருக்கடிகள் போன்ற பல்வேறு உபாதைகள் அவ்வப்போது நம்மை பதம் பார்க்கவே செய்கின்றனர். ஏன் இப்படி நடக்கின்றது? நல்லவர்களை கூட துன்பங்களுக்கு நல்லவர்கள் கூட துன்பங்களுக்கு தப்புவதில்லை. ஏன் இப்படி? இந்த காலத்தில் உலக மக்கள் அனைவரும் துன்ப துயரங்களின் பிடியில் சிக்குண்டு ஒருவித சலிப்புடன் வாழும் சூழலில் இன்றைய நற்செய்தியில் இயேசு மகிழ்ச்சி பற்றி நமக்கு கற்றுத்தருகின்றார். நேற்றும் இன்றும் இயேசு கூறுவது, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று அளப்பரிய வாக்குறுதியை நமக்கு தருகின்றார். பொதுவாகவே இந்த மண்ணில் வாழும் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றே விரும்புகின்றோம். மகிழ்ச்சி என்ற ஒன்றை வைத்தே நம் வாழ்க்கை ஓடிக்கொண்டு இருக்கின்றது. இந்த காலத்தில் யாராவது நான் உங்களுக்கு நீங்கள் விரும்பும் மகிழ்ச்சியை தருகின்றேன் என்று சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக அது முடியாத ஒன்றுதான். ஆனால் கடவுளின் வல்லமையான வார்த்தை, உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் என்று இயேசுவின் வார்த்தை நமக்கு இரட்டிப்பான மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. மகிழ்ச்சி என்பது எதிர்ப்பதில் அல்ல, ஏற்றுக்கொள்வதில் இருக்கின்றது. ஒன்றை ஏற்றுக்கொள்வதில் நமக்கு பல தடைகள் இருக்கலாம். நான் ஏன் எதற்கு இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஆனால் அதனை எதிர்ப்பதற்கு பல காரணங்கள் நாம் தேடிக்கொண்டு இருக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது தன்னைத்தானே ஏற்றுக்கொள்ளுதல். இதில் தான் மகிழ்ச்சியும் தொடங்குகின்றது. கடவுள் தன் சாயலாக ஆதி பெற்றோரை படைத்த போது அவர்கள் சிங்காரவனத்தில் மகிழ்வோடு வாழ்ந்தார்கள். அவர்களிடம் சந்தோஷம் குடிகொண்டிருந்தது. ஆனால் அவர்கள் கடவுளை எதிர்த்த போது அவர்களது சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாம் காணாமல் போய்விட்டது. நாமும் இன்று அதே நிலையில் தான் இருக்கின்றோம். நம்மை நாமே ஏற்றுக்கொள்ளாமல் அது இது, எங்கே, இங்கே, அங்கே என்று பலவற்றை தேடி ஓடிக்கொண்டு இருக்கின்றோம். நமக்குரியதுதான் நமக்கு என்றில்லாமல் இன்னும் வேண்டும் வேண்டும் என்று அலையும் போது நமது மகிழ்ச்சியை நாம் தொலைத்து விடுகின்றோம். இறை வார்த்தையை, இறைவனை ஏற்றுக்கொண்டால் நாம் முழுமையான மகிழ்ச்சியை பெறலாம். நாங்கள் அன்னை மரியாவின் இந்த வணக்க மாதத்தில் இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் 30ஆம் தேதி, மாதம் 30ஆம் தேதி, நாளை அந்த நற்சிந்தனை நமக்கு இல்லை. ஆகவே இன்றைய நாளிலே இந்த 30ஆம் தேதி நாங்கள் அன்னை மரியாவின் நினைவாக நமது குடும்பங்களை அன்னை மரியாவின் பாதத்தில் நாங்கள் ஒப்படைத்து இந்த சின்னையை தருகின்றேன். இன்று வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற வாழ்க்கையிலே தொழில், படிப்பு என குடும்ப உறுப்பினர்கள் ஒருவர் மற்றவரை விட்டு பிரிந்து வாழ்கின்றனர். இந்த வாழ்வில் அவர்கள் சந்திக்கின்ற சிறிய தோல்விகளும் ஏமாற்றங்களும் பெரும் தோல்வியாக மாறி மன அழுத்தத்திற்கும் சோர்வுக்கும் ஆளாகின்றனர். இங்கு ஒருவர் மற்றவரை தாங்கி பிடித்தல் என்பது குறைவாகவே உள்ளது. ஏனெனில் குடும்பத்தோடு செலவழிக்கும் நேசம் என்பது மிகவும் உடனிருத்தல் என்பதும் காணாமல் போய்விட்டது. இயேசு பாலனை பெற்றெடுத்து அவரை பாதுகாத்து பராமரித்து வளர்த்தெடுத்த நசரேத்தூர் திருக்குடும்பத்தின் மிகச்சிறந்த முன்மாதிரி என்பது அவர்கள் ஒருவர் மற்றவரை தாங்கிக் கொண்டார்கள் என்பதில் தான் அடங்கி இருக்கின்றது. கன்னி மரியா இயேசுவை பெற்றெடுப்பதற்கு முன்பும் பெற்றெடுத்த பின்பும் சந்தித்த துயரங்கள், துன்பங்களில் புனித யோசேப் முழுமையாக உடனிருந்து அவரை தாங்கிக் கொண்டார். பாலன் இயேசுவுக்காக அவர்கள் மேற்கொண்ட நெடுந்தூர பயணங்கள், பரிதவிப்புகள், இடமில்லாது தவித்த பொழுதுகள், மாட்டுக்குடிலில் கடும் குளிரில் குழந்தையும் தாயும் இருக்க வேண்டிய சூழல்கள், எல்லாவற்றிலும் ஒருவர் மற்றவரை தாங்கிக் கொண்டார்கள். உனக்காக நான் இருக்கின்றேன் என்று ஒருவருக்கு ஒருவர் நம்பிக்கை தந்தார்கள். இரத்தமும் சதையுமாக உயிரான உறவுகளாக அருகில் இருக்கும் நம்மவர்களோடு இணைந்திருந்தாலே திருக்குடும்பம் நமக்கு கற்றுத்தரும் முதல் படிப்பினை. இணைந்திருத்தலே திருக்குடும்பம் நமக்கு கற்றுத்தரும் முதல் படிப்பினை. நாமும் திருக்குடும்பம் மாதிரியை கற்றுக்கொள்வோம். அன்னை மரியாவை போல் மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் அன்புடனும் தாங்கி பொறுமையோடு இணைந்து தூய ஆவியாரின் ஒருமைப்பாட்டை காத்து வாழ்வோம். அன்னை மரியாவிடம் இருந்த
தூய்மை, தாழ்மை, பொறுமை என்ற தூய்மை, தாய்மை, பொறுமை என்ற அந்த புண்ணியங்களை நாங்களும் எங்கள் வாழ்வில் ஏற்றுக்கொண்டு அன்னை மரியா வழியாக இறைவனிடம் இறைவேண்டல் செய்வோம். அன்னை மரியாவை நாங்கள் பின்பற்றினால் வழி தவற மாட்டோம். அவரை மன்றாடினால் மனம் கலங்க மாட்டோம். அவரை நினைத்தால் நாங்கள் அலைந்து திரிய மாட்டோம். அவர் தாங்கி நின்றால் சறுக்கி விட மாட்டோம். அவர் பாதுகாத்தால் நாங்கள் அச்சம் கொள்ள மாட்டோம். அவர் வழிகாட்டினால் நாங்கள் களைப்புற மாட்டோம். அவர் ஆதரவு பெற்றால் நாங்கள் துறை சேர்வோம் என்று நாங்கள் அன்னை மரியாவை நாங்கள் வணங்கி கூட்டிக் கொண்டு ஒரு பாடல். உயிரே நீயம்மா, உறவாய் உறவே நீயம்மா, நினைவாய் நிஜமாய் நீயம்மா, நித்தம் வாழ்வில் வருவாய் நீயம்மா. அன்பே அம்மா நீயம்மா, அருளே அம்மா நீயம்மா, அன்பே அம்மா நீயம்மா, அருளே அம்மா நீயம்மா. உடைந்த என் மனம் ஒரு கொடுத்து இரவா உறவில் நீ என்னை வளர்த்து, உடைந்த என் மனம் ஒரு கொடுத்து இரவா உறவில் நீ என்னை வளர்த்து, தயங்கும் எந்த கரம் பிடித்து தயவாய் இறைவன் பதம் சேர்ப்பாய். தயங்கும் எந்த கரம் பிடித்து தயவாய் இறைவன் பதம் சேர்ப்பாய். ஆண்டவரை தினம் புகழுகின்ற அழகிய ஆன்மா உனதம்மா, ஆண்டவரை தினம் புகழுகின்ற அழகிய ஆன்மா உனதம்மா. பாவம் உன்னை தீண்டவில்லை, மண்ணில் வந்த விண்ணகம் நீ. பாவம் உன்னை தீண்டவில்லை, மண்ணில் வந்த விண்ணகம் நீ. உயிராய் உயிரே நீயம்மா, உறவாய் உறவே நீயம்மா, நினைவாய் நிஜமாய் நீயம்மா, நித்தம் வாழ்வில் வருவாய் நீயம்மா. அன்பே அம்மா நீயம்மா, அருளே அம்மா நீயம்மா, அன்பே அம்மா நீயம்மா, அருளே அம்மா நீயம்மா என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இருந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற எல்லா முயற்சிகளும் நல்ல மூடால் வளர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு இன்றைய நாளிலே இந்த வெள்ளி பொழுதினிலே இந்த பாமுக மேடையிலே இசைக்கப்படுகின்ற பன்னிசை பாடல்கள் இறைவனின் சந்நிதியில் வெட்டப்பட்டு அவருடைய அன்பும் அருளும் கருணையும் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும். அன்னை மரியாவின் ஆசீரும் பாதுகாப்பும் துணையும் எங்கள் எல்லோருக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று அன்னையின் பாதத்தில் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து எல்லோரும் நலமாக வாழ்வோம் என்று வேண்டிக் கொண்டு நன்பாக விடை பெறுகிறேன். திருமதி தவமுலர் அவர்களே வாழிய எல்லோருக்கும் இனிய காலை வணக்கத்தை கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நிமிஷா அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அனா அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய நாளில் இறைவன் எங்களை இணைத்ததற்கு நன்றி கூறி பாமுக தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு திருப்பாடல் 75 இறைவசனம் 6. கிழக்கில் இருந்தோ மேற்கில் இருந்தோ
பாலை வெளியில் இருந்தோ மலைகளில் இருந்தோ உங்களுக்கு எதுவும் வராது, கடவுளிடம் இருந்தே உங்களுக்கு வரும். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமென். இந்த மாதத்தின் இறுதி நாட்களுக்கு வந்து விட்டோம். இந்த மாதம் முழுவதும் அன்னை மரியாவை மகிழ்விக்கும் வாழ்த்தும் விதமாக நாங்கள் பல காரியங்களை செய்திருக்கின்றோம். ஆலயங்களில் அன்னை மரியாவுக்கு விழா எடுத்திருக்கின்றோம். அதே போல் வீடுகளிலும் அன்னை மரியாவை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம், செபமாலை தியானித்திருக்கின்றோம். அதே போல் இந்த பாமுக உறவுகளுக்கும் எங்களுடைய அன்னை மரியாவுடைய வாழ்த்துக்களை முதற்கண் சொல்லிக்கொண்டு நாங்கள் பலவிதப்பட்ட தரப்பட்ட அன்னை மரியாவுடைய நிகழ்வுகளை நாங்கள் பேசியிருக்கின்றோம். அதனூடாக நற்சிந்தனைகளை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். இன்றும் அன்னை மரியாவிற்காக நாங்கள் ஒரு சில சிந்தனைகளை பரிமாறிக்கொண்டு, அன்னை மரியா ஒரு திருக்குடும்பமாக வாழ்ந்தார். ஒரு குடும்பத்தில் கவலை, கஷ்டம், மகிழ்ச்சி, கண்ணீர் எல்லாம் நிறைந்திருப்பதுதான் ஒரு குடும்பம். அன்னை மரியாவும் பலவிதமான கஷ்டங்களை எதிர்கொண்டிருக்கின்றார். முதலாவதாக பார்த்தால், அன்னை மரியா திருமணம் ஆவதற்கு முன்னமே கருத்தாங்கி இருக்கின்றார். அவருக்கு மன ஒப்பந்தம் ஆன சூசியப்பர் அன்னை மரியாவை விலக்கி வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்த போது, அன்னை மரியா வானதூதர் சூசியப்பருக்கு தோன்றி, நீ உன் மனைவியை ஏற்றுக்கொள், தூய ஆவியினால் அன்னை மரியா கருவுற்றிருக்கின்றார் என்று கூறியிருக்கின்றார். அன்னை மரியாவை ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாவுக்காகவும் குழந்தை இயேசுவுக்காகவும் யோசேப்பு செய்த செயல்கள் 1000. அங்கும் கவலை, துன்பம், கண்ணீர் எல்லாம் இருந்திருக்கின்றது. ஆனாலும் அவர்கள் ஒரு திருக்குடும்பமாக வாழ்ந்திருக்கின்றார்கள். ஜெருசலேமில் குழந்தைகள் கணக்கெடுக்கப்பட்ட போது பிறந்த பாலனை கொலை செய்ய வேண்டும் என்று ஏயோது அரசன் முடிவு செய்த போது, அந்த குழந்தையை கொண்டு எகிப்துக்கு போன அன்னை மரியாவும் சூசியப்பரும் தங்கள் குழந்தைக்காக வாழ்ந்தார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். அதே போல் நாங்களும் இன்று நம் குடும்பத்தில் பெரும்பாலான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்காகவே தாங்கள் வாழ்ந்து தங்கள் இறுதி காலத்தை முடித்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கின்றோம். என்னதான் குடும்பத்தில் கண்ணீர், கவலைகள் இருந்தாலும் நாங்கள் ஒரு நிமிடம் எல்லாவற்றையும் தள்ளி வைத்து இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து இறைவனை வரம் வேண்டி நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ முயற்சி செய்ய வேண்டும். அதே மாதிரித்தான் அன்னை மரியாவும் பல இடங்களில் இயேசுவை சிலுவையில் கண்டபோது கூட அவர் கலங்கி நின்றார். ஆனால் அவர் கடைசி வரையும் தன் மகனுக்காக வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இன்று குடும்பங்களில் 1000 பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாவற்றையும் இறைவனிடம் ஒப்பு கொடுத்து அன்னை மரியா மூலமாக நாங்கள் வரம் வேண்டுவோம், செபமாலையை தியானிப்போம். அன்னை மரியாவிடம் கேட்டது எதுக்குமே எங்களுக்கு நடக்காமல் இருந்ததில்லை. அவர் தன் மகனின் பரிந்து பேசுதல் மூலமாக எங்களுக்கு பெற்றுத் தருவார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இன்றைய நாளை அன்னை மரியாவுக்கு ஒப்பு கொடுத்தவர்களாக தந்தை மகன் தூயாவியின் பேராலே ஆமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. நன்றி. நன்றி அண்ணா அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அனைத்து சிந்தனை தந்தவர்களுக்கும் வாழ்த்து கூறி செல்வி நித்யானந்தன் அவர்களே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். நான் முதலாவதாக பன்னிசை தருகிறேன். செல்வி நித்யானந்தன். நன்றி நன்றி. இதுவரை சமய கிறிஸ்தவ சிந்தனைகளோடு இணைந்து கொண்டவர்களாக நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் பிரான்சிலிருந்து, டேவிட் அவர்கள் பிரான்சிலிருந்து, ஆனா அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, ஜெயா நடேசன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து, டேவிட் பாலன் அவர்கள் இங்கிலாந்திலிருந்து இணைந்திருந்தார்கள். இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்களுக்கு பாமுகத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்து, தொகுத்து தந்த தமிழர் அக்காவுக்கு நன்றியினை தெரிவித்து இப்பொழுது பன்னிசை நேரத்துடன் ஆரம்பித்துக் கொள்கின்றோம். முன்பத பன்னிசையோடு தமிழர் அக்கா நீங்கள் இணைந்து கொள்ள போறீர்களா?
ஆம் ஆம், நான் முதலாவதாக ஒரு தேவாரம் தருகிறேன்.